ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூனிவர்ஸ். நான் தான் வாங்க படம் அனுத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர வீர் சாவர்கர். ரந்தீப் கூட நடிப்பில் அவரே இயக்கிய இந்த படத்தை தான் இப்போது நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏற்கனவே தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஆவரேஜாக போச்சுன்னா அவர் கிரிட்டிக்ஸ் எல்லாம் பாராட்டப்பட படம் இப்போ ZEE5 ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப அதிகமாக புகழப்பட்ட அதேமாதிரி அதிகமாக ஏழப்பட்ட 2 விதமான கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கணும்னா இவரை சொல்லலாம். சிறைக்கு போனால் ஏ கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ்னு நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அங்கே ஒரு காலா பண்ணியிருக்குள்ள ஒரு மோசமான சிறை பிரிட்டிஷ்காரங்க வச்சுருந்தாங்க. இது சிறைச்சாலை படத்தை கூட நம்ம பிரியதர்சன் காமிச்சிருப்பாப்புல. அந்த மாதிரி சின்ன ஒரு இடத்துல அங்கேயே எல்லாமே கழிச்சுக்கணும், அங்கேயே இருக்கணும், ஒரு வெளிச்சம் கிடையாது, புழுவான சாப்பாடு, செக்கிலுக்கு அடிச்சு குடும்பப்படுத்துறது கிட்டத்தட்ட 10 வருஷம். அப்புறம் மும்பைக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லி மொத்தம் 20 வருஷம் ஜெயில் வாழ்க்கையிலே கழிச்சிருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் காந்திக்கு ஈக்குவலாக அப்பயே பேசப்பட்ட ஒரு புக்ஸு இதெல்லாமே சூப்பராக பிரபலமாக இருந்தது. காங்கிரஸ் 2ஆ பிரிஞ்சது. ஒரு பக்கம் திருவிழாக்கள் தீவிரவாதத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னு எடுத்தாங்க. அதில் சாவர்கர், நம்ம நேதாஜிலாம் சொல்லலாம். இன்னொரு பக்கம் கோகலே பாணியில் மகாத்மா காந்தி, நேருலாம் அகிம்சை வழியில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தீவிரவாதத்தை எடுத்து நம்மளால் பிரிட்டிஷ்காரங்க ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு பக்கம் வாதமாக இருந்தாலும், பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவாக அவன் சொல்கிற சட்டங்களுக்கெல்லாம் மண்டியாட்டிட்டு அவங்க ஒரு கைப்பாவையாக தான் காந்தி நேரு இருந்தாங்கன்றதும் ஒரு பக்கம் இருக்குது. பட் நம்ம வரலாறுல காந்தி நேரு தான் நிறையா படிச்சிருக்கோம் முடிய, சாவர்கர், நேதாஜி அந்தளவு படிக்கல. ஸோ இப்போ இந்துத்துவ சம்பந்தமான கருத்துக்கள் இப்போ ஒரு 10 வருடமா பிஜேபி ஆட்சி இதெல்லாம் நிறைய அந்த கருத்துக்கள் பாட புத்தகங்கள் நம்ம நிறைய இடத்துல ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணியிருக்கு. படத்தை அப்படி பார்த்தோம்னா முதல்ல ஒரு வாழ்க்கை சாவர்கர் ஆரம்பிச்சிருந்து இருந்தவரையும் இப்போது ஒரு சின்ன வயசுலேயே அபினவ பாரத் ஆரம்பிக்கணும்னு சொல்லி வெள்ளக்காரனுக்கு எதிராக இருக்காரு. இவரோட புத்தகங்களால் ஈர்க்கப்பட்டு துப்பாக்கியால் கலெக்டர் சுடுறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இவரு காந்தி அயல்நாடு போன மாதிரி இவரும் அயல்நாடு போய் படிக்கிறாரு, வாரிசுலாம் நினைக்கிறார். அப்போ ஒரு பிராமின் சமுதாயத்தை ஒரு பொருந்திருந்தா கூட கடல் தாண்டி போறது, நான்வெஜ் சாப்பிட்றது, காந்தி ஒரு மீட் பண்ணும்போது கூட நான்வெஜ் சமைக்கிறது ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்காப்புல. எப்படி நம்ம ஜாதியை ஒழிக்கிறதுன்னு கேட்கும்பொழுது கலப்பு திருமணங்கள் பண்ணிடுங்க, அப்பதான் இந்த ஜாதி 4 தலைமுறை இருக்காது அப்படின்னு காந்திக்கே சொல்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவர் பெரியார் சமூக நீதி, கலப்பு திருமணம், பிராமணனுக்கு எதிராக பண்ணதெல்லாம் இவர் அந்த காலத்திலே அதுக்கு பண்ணி வச்சிருக்காப்புல. ஆனா பெரியார் ஒரு பிராமணனுக்கு எதிரான ஒரு பிரச்சனையால அதை கையில் எடுத்தாரு. ஆனா சாவர்கர் பிராமணராகவே பிறந்தாலும் அதை எதிர்த்து போறாரு. ஸோ இது ஒருபடி மேலே சொல்லலாம். குறிப்பா வளர்த்த பொண்ணு கல்யாணமும் பண்ணிக்கல, அது ஒரு தனி டாபிக். இவர் சொல்லிதான் அங்க இருக்க கலெக்டரை கொன்னதான் ஒருத்தர் தூக்கில போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இவரே சரண்டராரு. பட் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு 3 வருஷத்துல தன்னை விடுவிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் வெளில வந்துதான் நினைக்கிறாரு. பட் ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இங்கிலாந்து ஒரு ட்ரையல் பண்ணாம இவர் இந்தியாவுக்கு அனுப்பிச்சு கிட்டத்தட்ட பயங்கர கொடுமையான இடத்துல ஒரு உள்ளத்தில் அப்படி அடிச்சு குடும்பப்படுத்துறாங்க. இவர் கோலை மன்னிப்பு கேட்டாரு, சூவ நக்கினாரு, பயந்தாங்குழி, இதெல்லாம் நிறைய பேர் இப்போ விஷயம் தெரியாம பேசுறாங்க. சிபிஐ ரைடு வந்தாலே தன்மான சுயம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கூட்டணி சேர்ந்த கூட்டம், ஈடு ரைடு வந்தாலே பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிற கூட்டம்லாம் இவரை பார்த்து கோலன்னு சொல்ற சிரிப்பா வருதுன்னா, இன்னைக்கு இருக்க சுதந்திர காலகட்டத்துல ஜெயிலுக்கே அவன் ஜாலியா போயிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப வெள்ளக்காரன் என்னென்ன குடும்பப்படுத்தினா அவ்வளவு விஷயத்துல ஒருத்தர் இருந்தாலும் அவர் மன்னிப்பே கேட்டாலும் தப்பு கிடையாது. ஆனாலும் ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கான ரீசன், அதுக்கான காந்தி சொன்ன விஷயங்கள்லாம் இதுல படத்துல சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் ஜெயில இருந்து வாழ்க்கையை வீணடிக்க வேணாம்னு அவரே மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. வெளியில இருந்தாதான் போராட முடியும். அதே மாதிரி உண்ணாவிரதம் உடம்பை கெடுத்துக்காத நல்ல சக்தியை வளர்த்துக்கோ, எது கிடைச்சாலும் சாப்பிட, அப்போ அவனால போட முடியும்னு சொல்றாரு. காந்தி இவரை மீட் பண்ண இடம் படத்துக்கு பெரிய ஹைலைட்டு. நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற காந்திட்ட எங்க கூட உட்காந்து சாப்பிடவே மாட்டீங்களா, நீங்க எப்படி எங்க கூட சேர்ந்து போராடுவீங்கன்னு கேட்கறது. மைனாரிட்டிஸ்னால முஸ்லீம்க்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் காந்தி சொல்லும் பொழுது, அப்பயே நீங்க பார்சிஸ், ஜெயின்ஸ், இவங்க புத்திஸ்ட்லாம் கொடுக்கலன்னு இவர் கேட்கறத படத்துல ஹைலைட்டா இருக்கு. நேதாஜிக்கு கூட ஒரு இன்ஸ்பிரேஷனா நீங்க தனியா ஒரு படம் ஆரம்பிங்கன்றதுக்கெல்லாம் அவர் பேசியிருக்காரு. மொத்தமா வரலாற்றுல ஒரு முக்கியமான காலகட்டம் 1857. அதை நினைவு கூர்ந்து ஓவராலா முஸ்லீம்கள் பிரியும் பொழுது பாகிஸ்தான் போகும்போது அதனால என்னென்ன பாதிக்கப்பட்டோம், மகாத்மா காந்தி பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக அவர் போராடுறது, அதை இவர் எதிர்த்தா கூட அவரை கொலை பண்ணது தப்புன்னு நிக்கிற ஸ்டாண்டு. இவர் எப்படி நேரு அரசாங்கம் மகாத்மா காந்தி கொலையோட மிங்கிள் பண்ணி இவரை திரும்ப உள்ள தள்ளுறதுன்னு எல்லா வரலாறுல சொல்லியிருக்காங்க. சாவர்கர் பண்ணாலும் கொஞ்சம் சினிமாட்டிக்கான விஷயங்கள் இதுல இருந்தா கூட உண்மையான உண்மை ஒரே வைக்குது. ஒரு பக்கம் இவரை பத்தி நெகட்டிவா நினைக்கிறவங்க கூட இவரோட சமூக நீதி, ஜாதிக்கு எதிராக அவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமா இந்த படத்தை பார்க்கலாம். மகேஷ் மஞ்சுளா ஏற்பட்ட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனால ஆக்டர் ரந்தீப் கூட எடுத்து பண்ண சார். உண்மையிலே இவரை பத்தி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு 10 கிலோ குறைக்கலாம், 20 கிலோ குறைக்கலாம், 30 கிலோ குறைஞ்சி இவ்வளோ ஒல்லியா ஒரு சாவர்கர் அப்படியே சாவர்கரை கண்முன் பார்த்த மாதிரியா இருக்கு. அந்த மாதிரி அவர் படுற கஷ்டங்கள், காந்தியிட பேசுற விஷயம், நம்மளை பார்த்து கேவலம் பேச எல்லாமே ஒரு சாவர்கர்ன்ற அந்த ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. நிச்சயமா ஒரு நேசனவருக்கு பார்சல் பண்ணலாம். மொத்தத்தை பல கான்ட்ரவர்சியை தாண்டி வீர சாவர்கர் உண்மையிலே பக்காவா இந்த படத்தை எடுத்திருக்கனால வாங்க போகலாம். பஞ்ச்லைன் சாவர்கர் சல்யூட். 3.5 ஸ்டார் ரேட்டிங். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.